எப்பேற்பட்ட வல்லமை? சர்வ வல்லமை நம்மளுக்குள்ள கிரிய செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது பரிசுத்த ஆவியின் வல்லமை. சபைக்கு மிக முக்கியமான ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஒரு விசுவாசிகளுக்கு அடிப்படையான தேவைப்படுகிற ஒரு அபிஷேகம் என்றால் விசுவாசத்தின் அபிஷேகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க முதலாவது வல்லமைக்குள்ள நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பலவீனப்பட்டவர்களாய் அல்ல, பலன் உள்ளவர்களாய் மாற்றப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்குள்ள இருந்த பெரும்பாடும் அவளுக்குள்ளாயிருந்த பலவீனமும் நீங்கி எப்படி உண்டாயிச்சு? புது பலன் உண்டாயிற்று. ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது? என் மேலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். என் மேலிருந்து ஒரு வல்லமை. தேவன் தன்னுடைய வல்லமையினாலே நம்மளை நிரப்ப விரும்புகிறார். தேவன் தன்னுடைய வல்லமையினாலே நம்மளை ஊற்ற விரும்புகிறார். தேவன் தன்னுடைய வல்லமையினாலே நம்மளை அரவணைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தன்னுடைய வல்லமைகளை அற்புத அடையாளத்தினாலே காண்பித்தார். ஒருபுறம் தன்னுடைய அன்பினாலே காண்பித்தார், இன்னொரு புறம் தன்னுடைய சிலுவையினாலே காண்பித்தார். இன்னொரு புறம் பாவியாக கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட இஸ்திரிக்கு முன்பதாய் தன்னுடைய ஞானமுள்ள வார்த்தையினாலே காண்பித்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆண்டவரோ வல்லமையா இருந்தார், நமக்கோ வல்லமை என்கிற அபிஷேகத்துக்குள்ளாய் நிரப்பும்படி நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது நாமும் பலன் அடையுது. எப்பேற்பட்ட பலன்? எப்பேற்பட்ட பலன்? சாட்சி உள்ள பலன். ஒரு சபைக்கு தேவை சாட்சி, ஒரு விசுவாசிக்கு தேவை சாட்சி. சாட்சி இல்லைன்னா என்ன ஆயிரும்? சாட்சி இல்லை, வேதத்தை தூக்கிட்டு ஓடுற அத்தனையும் வீணாயிரும். சாட்சியை நம்மளுக்குள்ள வளர்க்கணும். அபிஷேகத்தை கர்த்தர் நம்மளுக்கு தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் நம்மளுக்கு தர விரும்புகிறார். அபிஷேகம் என்பது தேவன் தன்னுடைய வல்லமையினாலே நம்மளை நிரப்புகிறது தான் அபிஷேகம். தேவன் தன்னுடைய வல்லமையினால நம்மளை மூடுகிறது தான் அபிஷேகம். தேவன் அவருடைய வல்லமையை கொண்டு பாவத்திலிருந்து நம்மளை விளக்குகிறது தான் அபிஷேகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீமையிலிருந்து நம்மளை வேறு பிரிக்கிறது தான் அபிஷேகம். நம்ம நினைச்சுக்கிறோம் கையை தட்டி குதிக்கிறது அபிஷேகம். அபிஷேகம் என்பது பாவத்துக்கும் உலகத்துக்கும் நமக்குமாய், உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது தான் அபிஷேகம். அல்லேலூயா. அங்க பார்க்கும்போது சொல்றாங்க, இவர்கள் தங்கள் பாஷைகளை பேசுகிறார்கள். எந்த பாஷை பேசுறாங்க? ஆவியின் நிறைவின் வார்த்தை. அல்லேலூயா. ஆவியின் நிறைவு வார்த்தை வேற எங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகணும்? மற்ற இடத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். நம்முடைய வாழ்க்கை இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். நம்முடைய பாதை இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். நம்ம நிக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம பேசுற வார்த்தையில பரிசுத்த ஆவியினுடைய சாட்சி வெளிப்படணும். எங்க வெளிப்படும்? வசனம் தெளிவா சொல்லுது, யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவனோ அவருக்கு சாட்சியா இருப்பான். ஆமீன் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையில யாரெல்லாம் நிரம்பி இருக்கிறீங்க? யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிரம்பி இருக்கிறீங்க? அப்படியே நிரம்பி இருக்குன்னு கை தூக்கணவங்க உங்க கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை சாட்சி எப்படி இருக்கு? உங்களுடைய சாட்சி எப்படி வளர்ந்துருக்குது? விசுவாசம் எப்படி இருக்கு? உங்க விசுவாசத்தினால நீங்க நீதிமான்களை வென்றிருக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசத்தினால நீதிமான்களை அறுவடை செஞ்சிருக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசத்தினால பிணியாளிகளை ரட்சித்து இருக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசத்தினால உங்களுடைய நண்பர்களுக்கு போஷிப்பின் வார்த்தையை பேசி இருக்கிறீங்களா? திரும்பி பாருங்க. அபிஷேகம் பெற்றவன், வல்லமையை பெற்றவனுடைய வாழ்க்கையில தேனிங்க வரும். ஆண்டவரை முழுவதுமாய் பற்றிக்கொள்ள, ஆண்டவர் முழுவதுமாய் நேசிக்க. அபிஷேகத்துல இருக்கிறான்னா அவனை பார்க்கும்போது தெரியணும். ஏன்னா அவன் எங்க போனாலும் ஆண்டவரை தவிர வேற ஒன்னையும் பேச மாட்டான். புரியுதா? பேசுற புரியுதா? எங்க போனாலும் ஆண்டவரை தவிர
வேற எதையுமே நினைக்க மாட்டான். இதுதான் பரிசுத்தாவினுடைய லீடு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தாவினுடைய லீடு எதுனா, நீ எங்க போனாலும் அவரை சுமக்கிற பிள்ளையா மாறுவேன். ஆமென் சொல்லுங்க. பேதுரு எங்க போனாலும் அவரை சுமந்தான். ஏன்? மறுதளிச்சாரு, தூசிச்சாரு. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நிறைவை பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அந்த நிறைவு என்ன பண்ணுச்சு? கடைசி தலையில சிலுவைக்கு போற வரைக்கும், எங்க சாகிற வரைக்கும் அந்த விசுவாசம் இருந்துச்சு. இந்த விசுவாசம் தான் நீதிமானை பிழைக்கப்படும். இந்த விசுவாசம் தான், இந்த விசுவாசத்தின் அபிஷேகம் தான், அந்த சாட்சியின் அபிஷேகம் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது 2 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:7. சரி, 1 தீமோத்தேயு 1:7. தேவனை இல்ல 2 தீமோத்தேயு 1:7. நான் சொல்லுகிறவைகளை தேவன் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமும். ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்ன தெரியுமா? நம்ம எச்சிக்கிற சிங்கத்தை போல, எப்படிங்க எச்சிக்கிற போலதான் இருப்பான். ஏன்னா அவனால ஒன்றும் நம்மள பண்ண முடியாதுன்னு சொன்ன தெரியுமா? அதுக்கு அடையாளம் இதுதான். வேத வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமும். எப்படிப்பட்ட ஆவி? இப்படி 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 கையை வச்சு சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி, தெளிவுள்ள ஒரு ஆவியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிவுள்ள ஆவி உள்ள மனுஷன் எப்படி இருக்கும்? தெளிவுல இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கும்? தெளிவில்லாத மனுஷன், திருமணம் உள்ளவன் தன் வழியிலே. நிறைய யூத் தம்பிங்க இருக்கிறீங்க, அண்ணனுங்க இருக்கிறீங்க, லைஃப்ல தெளிவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரியும். இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க தெளிவாயிக்கோங்க. தெளிவுள்ளவன் ஆண்டவரை இறுக பிடிச்சுப்பான். தெளிவுள்ளவன் ஆண்டுடைய பாதத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டான். ஒரு கதை ஒன்று சொல்றேன். மாமியார் மட்டும்தான், புருஷன் இறந்துட்டார். சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லிட்டு. மாமியாரு மட்டும்தான். அந்த மாமியாருக்கு 2 மருமக. மாமியார் சொல்றா, என்னால இதுக்கு மேல ஒரு புள்ள பெத்து உனக்கு கட்டி வைக்க முடியாது. பைபிள்ல இருக்கு. ஏன்னா 4 அதிகாரம் தான் இருக்கு அந்த அதிகாரத்துல. சரிங்களா? என்னால என் 2 பிள்ளையும் செத்து போச்சு. நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய பார்த்துக்கோங்க. மாமியார் சொல்றா, பார்த்துக்கோமா, வாழ்க்கையை பார்த்து. ஒரு மருமக தன் இனத்தை தேடி, தன் தாயை தகப்பனை தேடி போயிட்டாங்க. ஆனா இன்னொரு மருமகளோ மாமியாரை பார்த்து சொல்றா, நீ எங்க போனாலும் நான் அங்க இருக்கிறேன், எங்க போனாலும் நான் அங்க இருக்கிறேன், நான் அங்க வர்றேன், பாதாளத்துல படுக்க போட்டாலும் நாங்க வந்து படுக்க போறோம், நான் அங்க நிக்கிறேன், சொன்னாலும் நான் அதை செய்யறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை இந்த வீட்டில் அனுமதிச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் என்னை இந்த வீட்டில் பிரவேசிக்க வச்சிருக்கிறாருன்னா பின்னிட்டு திரும்ப ஓடுறதுக்காக கிடையாது. நான் சேகரிக்க போற இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃபை மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்கிறதுக்காக. விசுவாசிக்கிறவங்க, புரிஞ்சவங்க நல்லா நல்லா புரிஞ்சவங்க நல்லா கைதட்டி. நான் மறுபடியும் என் தாய் தகப்பனை தேடி போயிருந்தேன்னா அந்த போர்வைக்குள்ள வந்திருக்க மாட்டேன். தேவ புத்திரனை பார்த்திருக்க மாட்டேன். தேவ மனுஷன் எனக்கு கணவனா இருக்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ரூத்தை குறிச்சு பைபிள்ல ஒரு இடம் சொல்லுது, அவளோ புத்தி உள்ளவளும் தெளிந்த புத்தி உள்ள. அல்லேலூயா. அதனாலதான் சேகரிக்க போன இடத்துல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். போர்வையால மூடிக்கொண்டான். அவளோட வாழ்க்கையோ சேகரிக்க போன இடம்தான்.
இனி சேகரிக்க வர்றவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை தானியங்களை சேர்க்கக்கூடிய சபையா? இந்த சபையோ தன்னுடைய ஆவியை பெற்று, தேவனுடைய ஆவியை பெற்று எத்தனையோ விதைக்கப்பட்டிருக்கிற, எத்தனையோ அந்த களத்தில் வீசப்பட்டிருக்கிற அத்தனை தானியங்களை சேகரிக்கிற ஒரு சபையா இந்த சபை எழும்பும். நான் நம்புறேன், இந்த சபை அப்படி எழும்பும் போது கர்த்தர் உங்களுக்கு என்கிற ஒரு மறுவாழ்வை, கர்த்தர் உங்களுக்கு என்கிற ஒரு பெரும் வாழ்வை ரீமா ஹந்தனா ரகுனா போரியாந்தலே இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்கள் மூலமாய் சேகரிக்கப்படக்கூடிய தானியங்கள் களத்திலே மிகுதியாய் உள்ளது. நீங்க சேகரிக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள வேணும். என்ன தம்பி பரிசுத்தாவினை வேணுமா வேணுமா? பரிசுத்தாவினை வேணும். பரிசுத்தாவினை இல்லைன்னா உங்களால நடக்க கூட முடியாது. பரிசுத்தாவின் இல்லைன்னா உங்களால நிக்க கூட முடியாது. பரிசுத்தாவின் இல்லைன்னா உங்களால சாப்பிட முடியாது. தெரியுமா? தெரியாம தான் நீங்க இவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உங்களால தூங்க கூட முடியாது. நீங்கள் தூங்குறதோ, நீங்கள் பேசுகிறதோ, நீங்கள் சாப்பிடுகிறதோ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் செய்கிற ஒன்றும் அது நிலையானதில்லை. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. விடுதலை இல்லாமல் ஒருவனால் நிம்மதியாக வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.